ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட், அதாவது செலக்டட் ரேங்க் லிஸ்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான தேதி வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த மாதம் வந்து நடக்க போகுது, அதற்கப்புறம் யாரெல்லாம் முக்கியமாக எந்தெந்த கம்யூனிட்டியில் எந்தெந்த ரேங்க் லிஸ்ட் உடையவங்க வந்து இதில் செலக்ட் ஆக போகிறாங்க, அதாவது நெக்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு செலக்ட் ஆக போகிறாங்க. ஸோ எந்த மாதத்தில் இது நடக்க போகுது, எந்த தேதியில் நடக்க போகுது, அதற்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சு கவுன்சிலிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் அதுக்கான சான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு தகுதியானவர்கள், தரவரிசை பட்டியலில் யாரெல்லாம் இடம் பெறுவாங்க, அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற தேதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கட் ஆஃப் மார்க் வந்து நிறைய போட்டுட்டோம். ஸோ நம்ம கட் ஆஃப் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஓவரால் ரேங்க் வந்து நீங்கள் எவ்வளோ இருந்தது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இதே வந்து கம்யூனல் ரேங்க், உங்கள் கம்யூனிட்டிக்கான உங்கள் ரேங்க் எவ்வளோ இருந்தது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கப்புறமாக இதற்கான செலக்டட் பர்சன்ஸ், அதாவது நம்மளுடைய ஒதுக்கீட்டு விதிமுறைகள் படி செலக்டட் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 மாதம்தான் ஆச்சு ரிசல்ட்டை வந்து அவங்க சொன்ன டேட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதற்கப்புறமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றது தெரியும். உங்களோட மார்க்கு ப்ளஸ் உங்களோட ஓவரால் ரேங்க் லிஸ்ட் ப்ளஸ் உங்களோட கம்யூனல் ரேங்க் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டே வந்து வரேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 4600 சில்லற வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வேகன்சிஸை வச்சு இப்போ ரேங்க் லிஸ்ட்டு அப்புறம் கட் ஆஃப் மார்க்கெல்லாம் வந்து சொல்கிறோம். ஸோ பிஃபோர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு முன்னாடி கூட உங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த ரேங்க் லிஸ்ட்டில் கொஞ்சம் குறைவாக நீங்கள் இருந்தால், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த இப்போ 500 ரேங்க்குன்னு சொல்கிறோம், நீங்கள் 550 600 அந்த மாதிரி இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது. மார்க்கை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு 260 மார்க்குக்கு மேலே வந்து எடுத்துருக்கணும். அதாவது 300 மார்க்குக்கு 260க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ கம்மியான ரேங்க் உடையவங்க, அதாவது நீங்கள் சொல்கிற ரேங்க்குள்ளே நான் வரல அப்படின்னா அதுலேருந்து ஒரு 50லேருந்து 100 ரேங்க்கு வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வேலையை வாங்கிடலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏவுக்கும் ஜேஏக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். ஸோ எவ்வளோ இந்த நான் ஒவ்வொரு கம்யூனிட்டியாக வந்து சொல்லிட்டு வரேன், எவ்வளோ மார்க்குள்ளே இருந்தது, எவ்வளோ ரேங்க்குள்ளே உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத. ஸோ எஸ்சி கம்யூனிட்டி நம்ம சொல்லியிருக்க மாதிரி தான் ஜென்ரல் வந்து 14லேருந்து 17 ரேங்க்கு 20 ரேங்க் வரை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வித் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 இல்லை 15 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த தடவை கிடைக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான போவீங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் ஃபண்ட் கோட்டா சீட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 7-8 ரேங்க் கூட வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு நீங்கள் ஒரு ரேங்க்லேருந்து 7 ரேங்க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதற்கு மேலே வந்து சான்சஸ் வந்து இருக்குது. இதே விடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, அதுக்கப்புறமா விமன் வித் பிஎஸ்டிஎம் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடோ கேட்டகரி 4லேருந்து 9 ரேங்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 9லேருந்து 10 12 அந்த மாதிரி கூட நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகலாம்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சடு விமன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9லேருந்து 13 ரேங்க்குள்ளே நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. உங்களோட ரேங்க்கை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து யார் யார் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கா, எக்ஸாக்டாக எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ 13 ரேங்க் 15 ரேங்க் வரை இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இதே வந்து பிஏஓ ஜேஏ எஸ்சி கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன் வந்து நான் சொல்கிறேன், விமன் வந்து ஒரு 120லேருந்து 170 மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுடைய கம்யூனல் ரேங்க் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே எஸ்சி கேட்டகரி விமன் வித் பிஎஸ்டிஎம் நீங்கள் 40 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்குது. இதே வந்து விடோ வந்து 25, 27, 28 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட கம்யூனல் ரேங்க் இருந்ததுன்னா சான்ஸ் இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சு 15 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் வந்து 10 ரேங்க் அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. இதே எஸ்சிஏ வந்து 5 ரேங்க் 2லேருந்து 5 ரேங்க் இருந்தது அப்படின்னா வேலை கிடைக்கும். உமன் வித் பிஎஸ்சிஎம் 5 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். இதே அருந்ததியினர் வந்து எஸ்சிஏ அருந்ததியினர் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா 5 ரேங்க்குள்ளே இருந்தால் வேலை கிடைக்கும். இதே ஃபிசிக்கலி சேலஞ்சடு 6 ரேங்க்குள்ளே இருந்தால் வேலை கிடைக்கும். ஜென்ரல் கேட்டகரி 5 ரேங்க்குள்ளே இருந்தது அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மாதங்களில் நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த மாதம் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அதுக்கு அடுத்த டிசம்பரில் கூட நமக்கு கவுன்சிலிங்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உடையவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிற அளவுக்கு உங்களுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. இன்னும் மேலும் மேலும் அடுத்த வீடியோக்குள்ளே நிறைய தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் வந்து செலக்டட் ஒன்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிட்றாங்க, உங்களை ரேங்க் லிஸ்ட் படி உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ரேங்க் லிஸ்ட் ஃபஸ்ட் இட ஒதுக்கீடு உங்களோட கம்யூனல் ரேங்க் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து மெயிலாக வந்து அனுப்புவாங்க. மெயிலாகவும் அதோடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜிலும் உங்களுக்கு நீங்கள் செலக்டடு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த டேட்டில் வரணும் அப்படின்றத வந்து அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு மெயிலு ஆர் மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. அதோடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதாவது இன்னும் வந்து ஒரு 20 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வெளியிடுவாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூலையில் எக்ஸாம் நடந்தது, அக்டோபரில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த மாதம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அதற்கான தரவரிசை பட்டியல் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலாகவும் ஒரு எஸ்எம்எஸ்ஸாகவும் அனுப்புவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே சமயம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான லிஸ்ட்டை வந்து போட்டுருவாங்க. ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.